ஸ்பாட் 2 பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் நல்ல காரசாரமான கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ இந்த காரசாரமான கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதோட காரத்துக்காக நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய பல் பூண்டு அப்படின்றதுனால 3 போட்டிருக்கேன். சின்ன சின்ன பல் பூண்டாக இருந்தால் 6 பல் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்த நேரத்தில் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோடவே இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளியை வந்து அப்படியே போடாமல் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கோங்க. புளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளி சேர்த்து வதக்கும் போது புளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைப்பட்டுரும். இதை ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதோட ஒரு பாதி அளவு மட்டும் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. பொதுவாக நிறைய பேர் கடலைப்பருப்பு சட்னி வெறும் புளி மட்டும் போட்டு பண்ணுவாங்க. புளி மட்டும் சேர்த்து பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் மட்டும் போதும். ரொம்ப மசிஞ்சு தொக்கு மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ இதோட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் தேங்காய் இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுட்டு அதே மாதிரி வதக்கி விட்டுட்டு நீங்கள் சட்னி பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி தயாராகிடுச்சு. இதில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் வெறும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும்தான் நான் போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட காரசாரமான கடலைப்பருப்பு சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.